வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தக் லைஃப் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தக் லைஃப் அப்படின்ற பேச்சு தான் இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா உலகத்திலையும் எல்லா மாநிலங்கள்லையும் தக் லைஃப் பற்றிய பேச்சு தான் பரபரப்பாக இருக்கு. ஒரு பக்கம் கமல் எந்த அளவுக்கு இதில் மிரட்ட போறாரு, இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமான் மிரட்டி எடுத்திருக்கிறாரு பாடல்களில், இன்னொரு பக்கம் சிம்புவுக்கு ஒரு லைஃப் டைம் படமாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தக் லைஃப் வழக்கம் போல ஒரு கமல்ஹாசன் படத்துக்கு ஒரு கான்ட்ரவர்சின்னு ஏதாவது வரணுமே. கமல் படம்னா ஏதாவது ஒன்று பத்திக்கணுமே, பத்திக்கிச்சிக்கிற மாதிரி அது மாதிரி வரணுமே. மணிரத்னம் படம்னாலும் அது மாதிரி வரணும் இல்லையா? அது மாதிரி அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு கன்னட திரையுலகில், பெங்களூர்ல, கர்நாடகாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஏன்பு இதுக்கு ஏன்பு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா கன்னட மொழி பேசக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது பெங்களூர்ல வசிக்கிற எனக்கு தெரிந்த அங்க இருக்கிற என்னுடைய ரீடர்ஸ், வியூவர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது, ஏங்க கமல் ஒண்ணுமே சொல்லலைங்க, ஏங்க இது மாதிரி அப்படின்லாம் கேட்குறாங்க. இதுதான் இங்க அரசியல். மொழி அரசியலோட கலக்கும்போது, இல்லை அரசியல்வாதிகள் மொழியை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுல மொழி மேட்ரே கிடையாதுங்க. இங்க நம்ம ஒரு கன்னட படம் காந்தாரா மாதிரியான படத்தையும் நாம ரசிக்கிறோம். அதே போல கேஜிஎஃப் மாதிரியான படத்தையும் நாம கொண்டாட தவறல. ஒன்னையும் கொண்டாடணும், ரெண்டையும் கொண்டாடுவோம், ஒன்னையும் கொண்டாடுவோம், அவங்களையும் கொண்டாடுவோங்கிற மாதிரிதான் கலை. கலை அப்படிதானே இல்லையா? இல்லாட்டினாக்க கோகிலா அப்படிங்கிற கன்னட படத்துல கமலஹாசன் கன்னட படத்துல ஏன் நடிச்சிருக்கணும்? பாலுமேந்திரா சார் இலங்கையிலிருந்து வந்த மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட பாலுமேந்திரா அவர்கள் கன்னடத்திலையும் எடுக்கணும். இன்னைக்கு தக் லைஃப் கொடுத்திருக்கிற ஜூன் 5ஆம் தேதி வரப்போது அந்த மணிரத்னம் சார் எடுத்த முதல் படமே கன்னட படம் தான். பல்லவி அனுபல்லவி அப்படிங்கிற ஒரு படம் தான். அப்படி இருக்கும்போது இங்க மொழி பார்க்கணுமா என்ன தெரியல. அவர் என்ன சொல்றாரு? சிவராஜ்குமார் சார், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சாருடைய பையன் சிவராஜ்குமார் வந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷன்ல அவர் கமல் சார் சொல்றாரு, நீங்களும் என் சகோதரன் தான், நீங்கள் உங்கள் அப்பா எனக்கு சகோதரன் மாதிரி, அப்பா மாதிரி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, இங்கே எல்லாருமே ஒன்று தான், தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம். இந்த ஒரு வார்த்தை தாங்க, தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆனானப்பட்ட விஸ்வரூபம் படத்தை தமிழ்நாட்டில் திரையிடவே கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி ஜெயலலிதா பெரிய அரசியல் நடத்தினாங்க. அதுக்கே மசியவே மாட்டேன்டா நான் பட்டது, அதுக்காக நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னவர் தான் கமல் சார். அதே போல பாபர் மசூதி இடிச்ச சமயத்துல, பாபர் மசூதி ஒரு சரித்திர பொக்கிஷம், அதை இடிக்கிறது யாரா இருந்தாலும் அதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முதல்ல அறிக்கை கொடுத்தவரும் அவர் தான். அதே போல தமிழ் சினிமாவில் அங்க இருக்கிற சங்கங்களுடைய இதுல பிரச்சனை, பெப்சிக்கு பிரச்சனை வரும்போது, பெப்சியா படைப்பாளியா அப்படின்ற ஒரு இது வரும்போது, நான் பெப்சி பக்கம்தான், நான் தொழிலாளர்கள் பக்கம்தான் தன்னுடைய குருநாதர் பாலச்சந்தர், தன்னுடைய நண்பர் பாரதி ராஜா போன்றவர்களெல்லாம் எதிர்த்து நின்றவர் தான் கமல்ஹாசன். அன்னைக்கு தேதிக்கு எந்த நடிகருமே பெப்சி பக்கம் நிக்கல, கமல் தான் முதல்ல நின்னாரு. ரெண்டாவதா நின்னது அஜித் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தக் லைஃப் திரைப்படத்தையும் தமிழ், கன்னடம் அப்படின்னு சார்ந்து அவர் எந்த மொழி இதை சொல்லல, தமிழ்ல இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து கன்னடத்திலிருந்து வந்தவர் தான், பெங்களூர்ல இருந்து வந்தவர் தான், கர்நாடகாவில இருந்து வந்தவர் தான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்ற? இப்ப காவிரி கர்நாடகாவில இருந்தா வருது, அதை நம்ம சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான நிஜம். ராம்ஜி எந்தூருங்க, நான் திருச்சிங்க, திருச்சியிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுல மொழிக்கு மொழி ஆய்வாளர்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்த ஒரு அரசியல்வாதியிலிருந்து அங்க இருக்கிற பதவி வகிப்பவர்கள் முதற்கொண்டு இதை பத்தி பேசுறது, இதுக்கெல்லாம் நான் பணிய மாட்டேன். இதை இத்தனைக்கும் தக் லைஃப் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் மெட்ராஸ் டாக்கீஸும் இணைந்து தயாரிக்கிற படம். இந்த படம் கர்நாடகாவில் பிஸ்னஸ் செய்யப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஸ் பண்ண விடாட்டினாக்கா, இந்த படம் அங்கே கர்நாடகாவில் வரலனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 கோடி ரூபாய் கமல் சாருக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய்க்காக கமல் சார் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார்.
தன்னுடைய கெத்தை கமல் சார் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. கமல் சாருடைய திரை வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய தருணங்களில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒரு ஹேராம் படத்தினுடைய மேஜிக் இருக்குல்ல, அதை அப்படியே அந்த இசையமைப்பாளர் கேட்ட சம்பளத்தை விட நடக்குன்னு கூடுதலாக கேட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படியே அந்த இசையமைப்பாளர் தூக்கிட்டு இளையராஜாட்ட வந்து இளையராஜா அப்படியே அதுக்கு வேற ஒரு இசையை போட்டு கொடுத்ததுங்கிறத கமல் சார் தான் தைரியமாக பண்ண முடியும். பேசும் படம்னு வைப்பாரு, ஆனால் மௌன படமாக இருக்கும். ராஜபார்வையும் வைப்பாரு, ஆனால் பார்வையற்றவராக நடிப்பாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கமல் சாருடைய தைரியம். சண்டியர்னு படம் வச்சதுக்கு கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார். அதுக்கு கிண்டலாலாம் வச்சாரு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தலைப்பு வைக்கட்டுமா, இல்ல இந்த மாதிரி தலைப்பு வச்சாக்க எம்ஜிஆர் கோச்சுக்குவாரு, இந்த மாதிரி தலைப்பு வச்சா நான் ஏன்டா என் படத்து தலைப்பு வச்சேன்னு சிவாஜி என்ன கோச்சுக்குவாரு, அந்த மாதிரி தலைப்பு வைக்கலாம், பேசாம அபூர்வ சோழர்களே வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ பேசுனது அவ்வளவு கோபத்தையும் அப்படி சிரிச்சு கடந்திருப்பாரு கமல். அப்படிப்பட்டு கலக்கக்கூடியவர் தான். இந்த 10 கோடி ரூபா லாஸ், 12 கோடி ரூபா லாஸ் இல்லை. கமல் எத்தனையோ நல்ல நல்ல படங்களையெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு நம்மெல்லாம் அதை பார்க்கறதுக்கு துப்பு இல்லாமல், நம்ம பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லாமல் கோடி கோடியாலாம் அந்த படத்துக்காகலாம் நஷ்டம் அடைஞ்சிருக்காரு. அப்போ கமல் கவலையே படலை, திரும்ப திரும்ப அந்த முயற்சியை செய்துக்கிட்டே இருந்தார். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இன்னைக்கு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை ஓட விடலை, இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த கன்னடத்தில் இருக்கிற சில அரசியல் அமைப்புகள், சில அமைப்புகள், சில அரசியல்வாதிகள், சில சூழ்ச்சிக்காரர்கள், தந்திரக்காரர்கள் இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் கமல் அப்படி இப்படின்னு சொல்றதுக்காகலாம் கமல் கேட்க மாட்டார். ஆனாலும் கமலுக்கு தெரியும், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற கமல் தான் பெரிய மனுஷன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.